அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 1992ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து வசூலை வாரி குவித்த திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம். அண்ணாமலை திரைப்படம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் கமர்சியல் திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம். 1980களில் நடிக்க வந்த நடிகர்கள் பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படங்களின் வசனங்களை பேசி நடித்து காட்டிவிட்டு திரையுலகிற்கு வந்தார்கள். ஆனால் அடுத்த தலைமுறையினர்கள் அண்ணாமலை திரைப்படத்தின் வசனங்களையே பேசி நடித்து காட்டிவிட்டு திரையுலகிற்கு வந்தார்கள். அந்த அளவிற்கு பெரும்பாலான நடிகர்களின் ஃபேவரைட் திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம். ரஜினி ரசிகர்களில் பலரும் கூட பாட்ஷா திரைப்படத்தை விட அண்ணாமலை திரைப்படமே தங்களுக்கு மிக நெருக்கமான படம் என்று கூறியுள்ளார்கள். பாட்ஷா திரைப்படம் டிஜிட்டல் முறையில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட போது அதை போல அண்ணாமலை திரைப்படத்தையும் ரீ-ரிலீஸ் செய்யுங்கள் என்று பல ரசிகர்கள் வெறித்தனமாக கோரிக்கை வைத்தார்கள். அந்த அளவிற்கு அண்ணாமலை திரைப்படம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத படமாக அமைந்தது. வழக்கமான கமர்சியல் திரைப்படங்களை தாண்டி அண்ணாமலை திரைப்படத்தில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிறது, ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்று சினிமா விமர்சகர்கள் பலர் கூறியதுண்டு. அண்ணாமலை திரைப்படத்தில் இடைவேளைக்கு முன்பு அப்பாவியான பால்காரனாகவும் இடைவேளைக்கு பின்பு செம ஸ்டைலான பணக்காரன் என இரண்டு கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளையும் ரசிகர்களின் மனதுக்குள் கொண்டு சென்ற மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ரீமேக் திரைப்படமாக இருந்தாலும் அதை ஒரிஜினலை தாண்டி சிறப்பாக கொடுக்கும் தன்மை உடையவர் ரஜினிகாந்த் அவர்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் சினிமா கேரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம். மேலும் அண்ணாமலை திரைப்படம் பல சிக்கல்களுக்கு இடையில் ஒரு சிறப்பான திரைப்படமாக உருவாகி வெளிவந்தது. இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்களின் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 3 திரைப்படங்களில் நடிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அண்ணாமலை திரைப்படத்தை இயக்கும் பொறுப்பு இயக்குனர் விசு அவர்களிடம் வந்தது. ஆனால் விசு அவர்கள் அந்த திரைப்படத்தில் இருந்து விலகினார். அதன் பின்பு இயக்குனர் வசந்த் அவர்கள் அண்ணாமலை திரைப்படத்தின் இயக்குனராக ஒப்பந்தமானார். ஆனால் படப்பிடிப்பிற்கு சில தினங்களுக்கு முன்பு வசந்த் அவர்களும் அண்ணாமலை படத்தில் இருந்து விலகினார். அதன் பிறகு அண்ணாமலை திரைப்படத்திற்கு இயக்குனராக வந்தவர்தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களின் அபரிமிதமான திறமைக்கு அண்ணாமலை திரைப்படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மேலும் அண்ணாமலை திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அனிமேஷன் லோகோ இசையமைப்பாளர் தேவா அவர்களின் மிரட்டலான இசையில் வெளிவந்த போது ரசிகர்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். தியேட்டர்களை திருவிழாவாக்கி கொண்டாடி தீர்த்தனர். அதன் பிறகு எஜமான், பாண்டியன், உழைப்பாளி திரைப்படங்களில் அந்த சூப்பர் ஸ்டார் அனிமேஷன் லோகோ பயன்படுத்தவில்லை என்றாலும் வீரா, பாட்ஷா திரைப்படங்களில் மீண்டும் அந்த அனிமேஷன் லோகோவை பயன்படுத்தி அதை ஒரு சம்பிரதாயமாக மாற்றியவர் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அண்ணாமலை திரைப்படத்திற்கு பல சிறப்புகள் உள்ளன. ரஜினி படங்களில் கதாபாத்திரங்களின் பெயரையே அந்த படத்திற்கு தலைப்பாக வைக்கும் ட்ரெண்ட் உருவானது அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்துதான். அண்ணாமலை திரைப்படத்தில் தொடங்கி பெரும்பாலான அவரது பட தலைப்புகள் ரஜினி அவர்களின் மனதில் தோன்றும் ஏதோ ஒரு பட தலைப்புகளாக இருக்கும். அண்ணாமலை, பாட்ஷா, அருணாசலம், படையப்பா, பாபா என இதுதான் படத்தின் தலைப்பா என கேட்பார்கள். நெகட்டிவாகவும் பேசுவார்கள். ஆனால் அந்த தலைப்புகளை உச்சரிக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்காது. சாதாரண தலைப்பை கூட உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வல்லமை ரஜினி அவர்களுக்கு உண்டு. ரஜினி அவர்கள் படத்தில் அறிமுகமாகும் போது பாடல் காட்சியோடு அறிமுகமாவது, பின் அதை பின்பற்றி பல நடிகர்களும்
இன்ட்ரோ பாடல் வைக்க ஆரம்பித்ததற்கு விதை போட்ட திரைப்படம் அண்ணாமலை திரைப்படமாகும். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் இன்ட்ரோ பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடும் சென்டிமெண்ட் உருவானதும் அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்துதான். அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்து ரஜினி அவர்கள் திரைப்படங்களில் பேசும் ஒவ்வொரு வசனங்களையும் அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து கொண்டார்கள். மேலும் ரஜினி அவர்கள் பேசிய வசனங்களை ரசிகர்கள் அந்த கால அரசியலோடு தொடர்பு படுத்திக் கொண்டார்கள். அண்ணாமலை படத்தில் இருந்து ஆக்ஷன் திரைப்படம், காதல் திரைப்படம், காமெடி திரைப்படம் என்ற வரிசையில் ரஜினி படம் என்ற ஜானரே உருவானது. அதற்கு பின் அஜித், விஜய் போன்ற நடிகர்கள் இந்த ஜானரில் நடிப்பதையே விரும்பினார்கள். இன்றும் அவர்கள் அதையே தொடர்கிறார்கள். ரஜினி இளையராஜா கூட்டணியில் தளபதி, மன்னன் என்ற 2 படங்களில் சொக்கி போயிருந்த ரசிகர்கள் அண்ணாமலை திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைக்கிறார் என்ற செய்தி அவர்களை பெரிதாக ஈர்க்கவில்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு அண்ணாமலை திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஓராண்டு வரை கலக்கியது. மேலும் சூப்பர் ஸ்டார் என்ற அனிமேஷன் லோகோவிற்கு இசையமைப்பாளர் தேவா அவர்கள் கொடுத்த மிரட்டலான இசையை 15 ஆண்டுகள் யாரும் மாற்றவில்லை. ரஜினி ரசிகர்கள் சோர்ந்து போகும் வேளையில் கேட்கும் ரஜினி பாடல்களில் அண்ணாமலை திரைப்படத்தில் இடம்பெற்ற வெற்றி நிச்சயம் என்ற பாடலும் ஒரு பாடலாகும். அண்ணாமலை திரைப்படம் ரிலீஸ் நேரத்தில் சென்னை மாநகராட்சி சுவர்களில் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று சென்னை மாநகராட்சி தடை விதித்திருந்தது. மேலும் தயாரிப்பு தரப்பில் இருந்து அண்ணாமலை திரைப்படத்தின் பாடல்களை தூர்தர்ஷன் டெலிவிஷன்களில் சில வாரங்கள் ஒளிபரப்பவில்லை. இது அன்றைய ஆட்சியாளர்கள் அண்ணாமலை திரைப்படத்திற்கு கொடுக்கும் நெருக்கடியாக கருதப்பட்டது. ஒரே ஒரு பாட்ஷா தான் என்று ரஜினி அவர்கள் சொல்வது போல ஒரே ஒரு அண்ணாமலை திரைப்படம் தான். அதை ரீமேக் செய்ய எவராலும் முடியாது. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே மீண்டும் அதே கதையை படமாக எடுத்து தோற்று போனார். இதிலிருந்தே தெரிகிறது அது ரஜினி அவர்களுடைய படம், ரஜினி அவர்களால் மட்டுமே சாத்தியமான திரைப்படம். இன்றைய இளைஞர்களில், சினிமா ரசிகர்களில் அண்ணாமலை திரைப்படத்தை பார்க்காதவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்தால் மெய் சிலிர்க்கும். 1992ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி வெளியான அண்ணாமலை திரைப்படம் 175 நாட்கள் ஓடி மிக பெரிய வெற்றியை பெற்றது. பட்டி தொட்டி எங்கும் வசூலை வாரி குவித்தது.